வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான முறைகள்ல தான் இருக்கு. குறிப்பா இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. வக்ர நிகழ்த்தி அடைந்து செயல்படுறாங்க. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் கிரக சஞ்சாரம் என்பது இருக்கு. மிதுன ராசிக்காரன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். வெளி விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாமே ஸ்போர்ட்டிவான நிலைகள்ல பார்க்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான குறும்புத்தனம் மிகுந்தவங்களாகவும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளும் பரபரப்பான சூழ்நிலைகளையும் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்துட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே சாதகமாக இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள்ல மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சமீப காலமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிக்கல் தான். பெரிய அளவில் எடுத்தவங்க ஒத்து நிறைய செய்ய முடியறதில்ல. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய விஷயங்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல், செலவுகள், கைவிட்டு போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகள்லேயே இருக்கு. ஜென்ரலாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடு, நிலப்பரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு சொகுசான நிலைகள் இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே விரும்புவாங்க. ஸோ இந்த மாத அமைப்பு இது சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்புகளையே கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்து இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காசு பண விஷயங்களை பற்றி சிந்திக்காத மிதுன ராசிக்காரர்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது சார்ந்த விஷயங்கள், காரியங்களுக்காக அதிக மெனக்கிடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. பட் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. கஷ்டப்பட்டாலும் அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த காசு பண விஷயங்களால் ஏற்பட்டு வந்த மனச்சங்கடங்கள், தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இந்த பொருளாதார நிலைகள் ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மனதளவில் ரொம்பவுமே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டு வருவாங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகள்லேயே இருக்கு. வெளி விஷயங்கள், காரியங்கள்ல கலகலப்பான தன்மைகளையும் பார்ப்பீங்க. கண்டிப்பான சில விஷயங்களையும் பார்ப்பீங்க. கொஞ்சம் அசல் புரசலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் அதே நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில சில சகாயம் பெறக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதனால இடம் பொருள் பார்த்து கொஞ்சம் நிதானத்து செயல்பட்டுக்கங்க. ரொம்ப பெரிய அளவில் மற்றவங்களோட சங்கடங்களை வளர்த்துக்க கண்டிப்பாக கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும் மற்றவங்க வகையில. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. அப்போதைக்கு அனுசரித்து போய்க்கங்க.
மற்றபடி வெளி விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல விஷயங்களே பார்க்கலாம். பொதுவாகவே ஆன்மீக சிந்தனைகள் மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கும். இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களின் நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள்லாம் குறைந்த ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சமீப காலத்தில் மேன ராசிக்காரங்க இந்த பிரயாண விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பிரயாண பிரியர்களாகவும் மாறி இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் மிதன ராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு இருந்து வந்திருக்கும். பட் இருந்தாலுமே எல்லா விஷயங்களும் அனுசரித்து ஒரு நல்ல அமைப்புகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த 2025 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிரயாண அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். அதன் மூலமாக நன்மைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. பெரிய சிக்கல்களில் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம் உத்வேகம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ காரியங்கள் வகையில் ஒரு சுறுசுறுப்பான தன்மைகளை பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும் சொல்லலாம். பெரிய சிக்கல்களில் எதுவாக இருந்தாலும் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு செயல்பட்டு விடுங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களோடு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டா போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கும். எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி இருந்தாலுமே அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு அமைதியோடு செல்லக்கூடிய மனப்பக்குவம் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால பெரிய அளவில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது வரப்போறதில்லை. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் தான் அதிகமாக இருக்கு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நிலைகளில் தான் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே முழுவதுமாக அப்போஸ் பண்ணவும் மாட்டாங்க, அதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ரொம்ப முரண்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். பிரச்சனைகள் பெரிதுபடுத்திட்டே இருக்கலாம். அப்பப்போ வரக்கூடிய விஷயங்கள் அப்பப்போவே அனுசரித்து போயிட்டீங்கன்னா பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதனால இந்த மாதம் முழுவதுமே குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் மிதனராசி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பட் இருந்தாலும் முயற்சிகள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். பட் மோசமான நிலைகள்ல ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் கசகசையும், மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு இனிப்பான விஷயங்களை பார்க்கலாம். அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் காதல் விஷயங்கள ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. இந்த போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் மாணவர்களுக்கு உண்டு. எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் என்பது ஏற்படும் உங்களுக்கு. ஸோ இந்த கல்வி வித்தைகளில் சாதகமான சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு இந்த மாதம் உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கு. ஆல்ரெடி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் பட்டும் போடாமலும் தொட்டும் தொடாமல் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இப்போ சிக்கல் இல்லை. எல்லாத்தையும் அப்படியே அனுசரித்து போய்க்கிறாங்க. காலம் போன போக்கில் எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைகள் தான். பெருசாக நிறைகுறைகள் இல்லை. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் போது கொஞ்சம் அனுசரணையாக இருந்துட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கு. உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், வாயு தொந்தரவுகள் சிலருக்கு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கலாம். பட் இருந்தாலும் பெரிய அளவில் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. உடல்நலத்தில் முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்துட்டிங்கன்னா உடல்நல விஷயங்களை இன்னும் கூடுதலான முன்னேற்றங்களும் இந்த மாதம் பார்க்க முடியும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆல்ரெடி மிதன ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியது இந்த தொழில் வேலை உத்தியோகத்துல தான். ஜானேர்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிற விஷயங்களை மிதன ராசிக்காரங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வராங்க. பட் இருந்தாலும் முயற்சியை கைவிடாம தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்துட்டு தனக்குண்டான விஷயங்களை அவங்க அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல சிறப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துளி அளவுக்காவது ஒரு அவங்களுக்கான சிறப்புகளை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலேயே நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் வேலை உத்தமமாக நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே போல புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க இந்த மாதம் இன்னும் சிறப்பாகவே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பெரிய அளவில் நல்லபடியாக சொல்றதுக்கு இல்லை. சின்ன சின்ன தடை தாமதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து போகலாம். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இருக்குதான். சார் நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயமும் அங்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. ஸ்பான்டனியஸாக முடிவெடுக்கிற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. டோட்டலாக டிசம்பர் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நிலையில ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. எல்லா நிலைகளிலுமே ஒரு கணிசமான முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. வீண் விதண்டா வாதங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.